ஹலோ ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் தெரியுமா? இன்றைக்கி கிழங்கு புட்டு அவிக்க போகிறோம். நாங்கள் பார்த்துக்கிடுங்க. கிழங்கு புட்டுக்கு கிழங்கு வெட்டிகிட்டே இருக்காவளா? இப்போ நான் கிழங்கு வெட்டி முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் பாருங்கண்ணா. பார்த்துக்கலாம் மக்களே, கிழங்கு தோலையில் எடுத்து நம்ம அந்த சீவை ஊட்டி துண்டுல அந்த முட்டை மசாலா நம்ம சீவம்ல அதில் வச்சு சீவணும். பார்த்துக்கலாம், நல்லா பிளை உண்டா விழுகு அவிய தான் சீவி விடுவாங்க. நான் சீவி தாரேன்னு கேட்டதுக்கும் நான் சீவி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீவி பார்த்துக்கிடுங்க. பட்டன்னு சீவிடுவாங்க. நல்லா ஸ்பீடு, நல்லா பெலமுண்டா பொடிசா அந்த மாதிரி சீவணும் பார்த்துருங்க. சரி, நான் அடுத்து சீவி முடிச்சுட்டு காட்டேன்னா. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா விரசிட்டு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி இதில் கொஞ்சம் அப்படி ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் கூட விரசிட்டு அடுத்து இதை இந்த தண்ணியை புளிஞ்சி எடுக்கணும். ஏன்னா அதில் மாவு தன்மை அதிகமாக இருக்கும், கசப்பு தன்மை சில கிழங்குல அதிகமாக இருக்கும். அதனால இதை புளிஞ்சி நம்ம தனியாக இப்படி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி உதிரியாக வரும். அப்படி தேவையான அளவு நம்ம புளிஞ்சி எடுத்துடணும். பத்தில மக்களே, புளிஞ்சி தனியான ஒரு பாத்திரத்தில் வைக்கலாம். நல்ல புளியோ பெலம், ஏன பெலம் கையை பற்றி இல்லை, அது மாவு தன்மை அதிகமாக இருக்கும் கிழங்குல, சில கிழங்குல. ஆமாம் மக்களே. சரி, புளிஞ்சு எடுத்து முடிச்சு விட்டு நான் அடுத்தது காமிக்கிறேன் பாருங்கண்ணா. தண்ணி ஊற்றி புளிஞ்சு எடுத்துடணும். புட்டுக்கு தேவையான அளவு முதல்ல இதுக்கு தண்ணி பிடிச்சணும். புட்டு தூரையில் தேவையான அளவு போல் தண்ணி பிடிக்கணும். பிடிச்சிட்டு புட்டு தூரையில் துருவி வச்சிருக்க கிழங்கு கொஞ்சம் போடணும். அடுத்தது துருவி வச்சிருக்க தேங்காயில் கொஞ்சம் போடணும். அடுத்தது துருவி வச்சிருக்க கிழங்குல கொஞ்சம் போட்டு தேங்காய் கொஞ்சம் தேவை அளவு போடணும். போட்டு புட்டு துறையில் வச்சணும். அடுத்தது கேஸை பற்ற வச்சுட்டு இதை தூக்கி புட்டு துறையை தூக்கி மேலே வச்சுட்டு நல்லா அவியணும். கிழங்கு நல்லா அவியணும். அதனால நிறையாரம் விடணும். விட்டுட்டு ஆவி நிறைய வரும். அந்த அளவு நல்லா ஆவி வந்த பிறகு தான் இது பண்ணணும். ஏன்னா சாதா புட்டு மாதிரி வச்ச விடாது. இது கிழங்கு புட்டு நல்லா அவியணும். அதனால கொஞ்சம் நேரம் நல்லா வைக்கணும், ஆவி வர்றது வரை. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிடுங்க. எங்களுக்கு நாங்கள் தேங்காயை மாத்திரம்தான் போட்டிருக்கோம். சில வீட்டில் அது கூட சீனியம் போடுவோம் பார்த்துடுங்க. நம்ம அந்த புட்டுத்துறையில் போட்டோம் பார்த்துக்கலாம், அது கூட சீனியம் போட்டு அடுப்பில் வைப்பாங்க. அது உங்களுக்கு பிடிச்சதுன்னு வாங்கிக்க. நாங்கள் தனியாக தான் போடுவோம். நான் இப்போ அடுப்பில் வந்துட்டு இருக்கா, இனி வெந்து முடிஞ்சோன்னா கடைசியில் காட்டும் பாருங்கண்ணா. சூப்பராக இருக்கும். பார்த்துங்களா, ஆவி கபான்னு வருது பார்த்துங்களா. வந்துட்டா என்ன ஆவி இனி கொஞ்சம் நேரத்தை என்ன பண்ணிடலாம், நம்ம இதை இறக்கிடலாம் பார்த்துருங்க. இறக்கிட்டு நல்லா ஜம்முனை போட்டு சாப்பிடலாம். இப்போ காட்டேன் கிழங்கு புட்டு எப்படி ரெடி ஆகிட்டுனுங்க பாருங்க. அதெல்லா கிழங்கு புட்டு ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குதுங்களா. ஆச்சுங்களா மக்களே, கடைசியாட்டு நம்ம அவரோட எதிர்பார்த்த கிழங்கு புட்டு ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா. அந்த 2 குழல் வச்சு வச்சுருக்கா. அடுத்து ஒன்று அடுப்பில் இருக்குது பாருங்கள். அப்படி 3 குழல் நான் நொறிக்கிற வேண்டியதுதான். பார்த்தீங்களா, நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கன்னு மக்களே. இது கூட சீனி வச்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். நான் என்ன சீனி வைக்கல, என்ன தான் சீனி வைப்பேன். நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கண்ணா. பாய்.